வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். மீண்டும் போர் பதற்றம் ஆரம்பிச்சிருக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நடுவில். ஜெனீவால இந்த ஈரானுடைய அணு ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா ரொம்ப சாதுரியமா இதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்க. இதில் ரெண்டு கருத்துக்கள் இருக்கு. விட்டு கொடுக்கறது, அமெரிக்கா இந்த போர்ல போய் இறங்கக்கூடாது அப்படின்றது ஒன்று. அமெரிக்காவுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ் அமெரிக்கர்களுக்குமே இதில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை, அது ஒரு காரணம். இல்லை, இவங்க டைம் வாங்குறாங்க. தங்களுடைய இரண்டாவது மிகப்பெரிய போர்க்கப்பலை இப்போ வளைகுடாவில் ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. பஹ்ரைன், கத்தார் போன்ற அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க வலுப்படுத்துகிறாங்க. இப்போ பஹ்ரைன் ஓப்பனாகவே ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, எங்களை தாக்குனீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம்ட்டு. இப்போ இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்தையே 2 வார காலத்துக்கு முன்னாடியே கிடையாது. அப்போ அந்த டைமை பை பண்ணி ஈரானை ஒரேடியாக காலி பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையை நோக்கி போகிறாங்க. பேச்சுவார்த்தையில் இணங்கி வந்தால் ஓகே, இல்லைனா இவங்களை வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் அமெரிக்கா பை பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கருத்து. அதே சமயம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக இவங்க அணு ஆயுதத்தை கைவிடணும். அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு வீடியோவே போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். இவங்க கிட்டத்தட்ட 90% என்ரிச்ட் யுரேனியம் வச்சிருக்கிறாங்க. ஒரு வருட காலத்துக்குள்ள அவங்களால அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும். அப்படி அந்த அணு ஆயுதத்தை தயாரிச்சா இஸ்ரேலுக்கு அது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இது ஒரு அடிப்படையாக இஸ்ரேல் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அதை அனுமதிக்க முடியாது. ஒன்று நீங்க இதை பண்ணுங்க, இல்லை நாங்கள் அந்த அணு ஆயுதங்களை தாக்கி அளிப்போம், இஸ்ரேலுடைய போர் விமானப்படை அதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இதை பார்க்கப்பட்டாலும் அவங்க 2 நாடுகளுமே பேசி வச்சு தான் இயங்குவாங்க. இது ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா பெர்செப்ஷன் மற்றும் ஒரு பொலிட்டிக்கலாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தர் கொஞ்சம் அக்ரெசிவாக போகும்பொழுது, ஸ்லோ ஆகும்பொழுது இன்னொரு அக்ரெசிவாக போகும்பொழுது அப்போ அந்த போர் பதட்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். இது வளைகுடா நாடுகள் எல்லாத்துக்குமே அந்த ப்ரெஷர் கொடுக்கும். ஏன்னா ஈரான் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இது சாதாரண ஒரு நாடு கிடையாது. கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. இதோட ஸ்பில் ஓவர் அப்படின்றது சவுதி மற்றும் அண்டை நாடுகளான துருக்கி எல்லா நாடுகள் மேலேயே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை இஸ்ரேல் பில்டப் பண்ணுறது அடிப்படையாக நீ போய் அவன்கிட்ட பேசி அவனை வழிக்கு கொண்டு வா அப்படின்றது தான். இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஹயத்துல்லா அலி கமேனே அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. உலகத்தோடைய மிகப்பெரிய இராணுவம் நீங்கள் மார்த்தட்டிக்கிறீங்க, நீங்கள் ஈரானை கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் படைகள் மேலே நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதலில் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, யூல் பி டன் அண்ட் டஸ்டட் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. அவருமே இந்த தேட்ரிக் பாலிடிக்ஸில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆள், ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவர் ஒரு மத குருவாக எல்லாருமே பார்க்குறாங்க. அதை தாண்டி ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஒரு கடற்படையோடைய லைவ் ஃபயரிங் ட்ரில்லை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட போருக்கு முன்னாடி உண்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு போர் ஒத்திகையை ஈரான் பண்ணுது. இதில் ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது தான் அந்த போர் ஒத்திகையோடைய தீம். அதாவது ஹார்ம் ஸ்ட்ரைட்டு தான் கச்சா எண்ணெய், அதாவது நம்மளுடைய வளைகுடா நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெயை எடுத்துக்கிட்டு இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள் இதை நோக்கி போகக்கூடிய கப்பல்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குறுகிய பாதை வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி வரணும். அந்த இடத்துல ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்முஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது நாங்கள் அதை கையில் எடுப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் மெசேஜிங். மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியும் அதான் வச்சுருக்காங்க. ஈரானால் அமெரிக்காவுக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இஸ்ரேலுக்கு எதிர்த்து நிற்க முடியுமா? அவங்களால ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியுமே தவிர அதை தாண்டி இஸ்ரேல் அவங்க எதுவும் பண்ணுறதுக்கான ஆயுதங்களோ இராணுவ வலிமையோ அவங்ககிட்ட கிடையாது. குறிப்பாக அவங்க தரைப்படை ஒரு கிட்டத்தட்ட 1900 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்கன்னா, என் மேலே கை வச்ச அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் எந்த கப்பலும் தாண்டி போக முடியாது, உலக வர்த்தகத்தையே நாங்கள் ஸ்தம்பிக்க வைப்போம், அதே மாதிரி உலகத்தோடைய கச்சா எண்ணெயோடைய போக்குவரத்தை கம்ப்ளீட்டாக நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படின்றது தான். இதில் அவங்களுடைய கோஸ்டல் மிசைல்ஸு, அதாவது பாலைவன பகுதிகளிலேருந்து கப்பலை தாக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு சி மிசைல்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 21 மைல் அகலமானது. இதை கம்ப்ளீட்டாகவே அவங்க சோக் பண்ணக்கூடிய ஒரு வலிமையான கடற்படை போர் ஒத்திகை அவங்க பண்ணியிருக்காங்க.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உலகத்தோடைய 20% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதின்றது இந்த ரூட் வழியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ 20% ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டா உலகத்தோடைய பொருளாதாரத்தில், குறிப்பாக வளைகுடா நாடுகளுடைய பொருளாதாரத்தில் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த அவங்க கம்ப்ளீட்டாக ஷட் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து நேவிகேஷனல் நோட்டீஸ் டு சீமன் வந்து கொடுத்தாங்க. இதில் ஒரு கமர்ஷியல் ஆப்ரேஷன்றது கிட்டத்தட்ட ஒரு 8-10 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடக்குதுன்னா அமெரிக்காவும் ஈரானும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் விட்கார்ஃப் வந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு. அதே சமயம் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பில்டப் அப்படின்றது கல்ஃபில் ஒரு போர்க்கப்பல் ஆப்ரகாம் லிங்கன் அந்த கெரியர் பேட்டில் குரூப் கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு போதுமானது. இப்போ இன்னொரு கெரியர் பேட்டில் குரூப்பையும் அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல இன்னொரு போர் ஒத்திகையும் நடந்துகிட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ஒரு கூட்டு கடற்படை போர் ஒத்திகை வந்து பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கண்டெஸ்டட் ஸ்பேஸாக இது மாறிடுச்சு அப்படின்னு நம்ம கிளியராகவே பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சர்ஃபேஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உலகத்தோடைய மிகப்பெரிய இராணுவம் அமெரிக்கா அங்கே இருக்குது. போர் ஒத்திகைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எதிர்த்து நிற்கக்கூடிய ஈரான் இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அந்த 21 கிலோமீட்டர் அகலத்துலேயுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அடுத்த 2வது 3வது மிகப்பெரிய மிலிட்ரி பவராக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 தரப்புமே கடுமையான எச்சரிக்கைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெயோட விலை ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் ஏறிச்சு, அதன் பிறகு ஸ்டெபிளைஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான த்ரெட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்தியாவையும் இது பாதிக்கும், குறிப்பாக சைனாவை மிகப்பெரிய லெவலில் இது பாதிக்கும். ஏன்னா ரஷ்யாவுடைய எண்ணெயை நம்பி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் ஆஃப் அவங்களோட எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது இந்த வழியாக தான் வந்துட்டு இருக்கு. இதில் மிகப்பெரிய ஆபத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை விற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓபெக் நாடுகள், குறிப்பாக கல்ஃப் உடைய நாடுகள், கத்தார் மற்றும் சவுதி, ஈராக் போன்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அங்கே ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் சைனாவுடைய ஃபஸ்ட்டு மிலிட்ரி ப்ரொஜெக்ஷனாக நான் இதை பார்க்குறேன். இதனால் வரை அவங்க கப்பல்கள் அங்கே சுற்றி தெரியுமே தவிர எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஆம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மிசைல்ஸ் எங்கேயுமே ஃபயர் ஆகாது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்சீன கடல் பகுதிகளில் தாய்வானை நோக்கி, ஜப்பானை நோக்கி குட்டி குட்டி நாடுகளோடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த முறை அவங்க ஒரு பவர் ப்ரொஜெக்ஷனை காமிக்கிறாங்க. பட் நாளைக்கு சைனாவும் ரஷ்யாவுடைய கடற்படையும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்க முடியுமானா அதுவுமே முடியாது. சைனாவுடைய கப்பல்கள் எல்லாமே அன்டெஸ்டடு. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய போரில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லிமிட்டட் கடற்படையை வச்சு இந்த இடத்துல அவங்களால பெருசாக சாதிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அடிப்படையாக ஒரே ஒரு காரணம் தான், 2 நாடுகளுக்குமே அங்கே அருகாமையில் ஒரு மிலிட்ரி பேஸ் கிடையாது. இப்போ யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கமாண்டோடைய தலைமையகமே கத்தாரில் இருக்குது. அவங்களுக்கு டியாஜியோ கார்சியாவில் ஒரு கணிசமான அளவுக்கு போர் படைகள் இருக்குது. 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 1900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாயின்ட் மிலிட்ரி பேஸாக இருக்குது. இதே சமயம் ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈராக்கில் அவங்களோட மிலிட்ரி பேஸஸ் எதுவுமே கிடையாது. சிரியாலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மிலிட்ரி பேஸஸ் இன்றைக்கி இல்லை. சைனாக்கு அந்த இடத்துல ஜிபூத்தியில் மட்டும் ஒரு சிறு பேஸ் வச்சுருக்காங்க. அதுவுமே பெரிய அளவுக்கு அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது. சைனாவோடைய மெயின்லேண்ட் அப்படின்றது ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்க, ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜிங்க இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியுது. இப்போது இது ஒரு மிக முக்கியமான ஆயில் ஷிப்பிங்கோடைய சோக் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் யுஏஇ. இது எல்லாமே, அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஒமன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதையில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக இஸ்ரேலை வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் ஆக்கணும், அதே மாதிரி இஸ்ரேலை உடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸை குறிவைக்கணும். அவங்க ஈரானுடைய டார்கெட் வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் கிடையாது, இஸ்ரேலுடைய இண்டஸ்ட்ரீஸு. இந்த இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்து குறி வச்சு ஒரு 48 மணி நேரம் கடுமையான ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தினாங்கன்னா அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கிரிப்பிள் ஆகும். அதே சமயம் அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு சவுதி, பஹ்ரைன், ஈஜிப்ட், அமெரிக்காவுடைய நேவல் பேசஸ் போன்ற பல இடங்கள்ல இருந்து ஏவுகணைகளை தடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 13ஆவது யுத்தத்திலுமே நம்ம பார்த்தோம்.
பட் அதையும் மீறி சில ஏவுகணைகள் அவங்களுடைய பிரைம் ஏரியாவில் தாக்குதல் நடந்திருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இஸ்ரேல் போயிருந்த போது அங்கேருந்த வைஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலோடைய மெடிக்கல் டெக்னிக்கல் ஃபீல்டோடைய இன்னோவேஷன் ஃபீல்டோடைய ஒரு மூளைன்னே சொல்லலாம், இருதயம்னே சொல்லலாம். அந்த பகுதியில் அவங்களுடைய கேன்சர் ரிசர்ச் சென்டரோட பில்டிங்கை குறி வச்சு ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரப்ஷனை வந்து அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போது இது வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக போகுது. ட்ரம்ப் இன்னொரு யுத்தத்தை விரும்புவாரா அப்படின்றது ஒரு மிக ஒரு முக்கியமான பாயிண்டாக இருந்தாலும், இந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போகுது. ஈரானும் அழிஞ்சு போகும், இஸ்ரேலும் ஒரு கடுமையான அளவுக்கு தாக்கப்படும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ட்ரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கேப்பில் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் பார்த்தீங்க, யூஎஸோடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர் கூட என்ட்ராயிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிட்டரேனியன் சீயை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக வளைகுடா போர் ஒன்றில் எந்த அளவுக்கு ஒரு படைபலத்தை அமெரிக்கா காமிச்சாங்களோ அதை விட டபுள் மடங்காக இப்போ அவங்க காமிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மொபிலைசேஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்காக இல்லை ஒரு த்ரெட், ஒரு பவர் காமிச்சு இவங்களை வலிக்கு வர்றதா நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு போருக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலை வந்து இப்போ இவர் புத்தினோடைய மிக முக்கியமான ஒரு அசிஸ்டண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், ரஷ்யா மற்றும் சைனாவோடைய கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்றது மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் 2026 தலைமையில் இங்கே நடக்குதுன்றாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அறிவிப்பு. 3 நாடுகளும் இணைந்து வருது அப்படின்ற போது, இப்போ இந்த 3 நாடுகள் ஒரு புறம், அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட கூட்டாளிகள் ஒரு புறம், இது மீண்டும் இந்த இருதுருவ அரசியலுக்கு நோக்கி போகுதா, ஒரு இராணுவ இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் என்றைக்குமே சண்டைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்தாங்கன்னா அது உலகப்போரா, உலகமே அழியக்கூடிய ஒரு அபாயமாக முடியும்ன்றது 2 நாடுகளுக்கும் நல்லா தெரியும். இப்போ இது பவர் ப்ரொஜெக்ஷனாக போய் இவங்களை வழிக்கு கொண்டு வராங்களா, இல்லை ஈரான் உண்மையாலுமே ஒரு அணுவாயத்தை நோக்கி கிட்ட நெருங்கிட்டாங்களா, அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கலாம், 1 2 மாதம் 3 மாதம் தாக்கு பிடிச்சு அணுவாயத்தை கையில் எடுத்துடலான்னு ஈரான் பார்க்குதா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். பட் இந்த போர் டென்ஷன் அப்படின்றது இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்குறோம். அடுத்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் அஃபிஷியல் பயணமாக இஸ்ரேலுக்கு போகிறாரு. இந்தியா இஸ்ரேலுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதில் வரும் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் செய்தி. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்றது க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.